இந்த கிட்னி எப்படி பையங்குது? பிளாஸ்டிக் கிட்னி, ரப்பர் கிட்னி செய்ய முடியலையே. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கடா, கிட்னி ஃபெயிலியர் ஆனவன் பக்கத்தில் போய் பாருங்க, டயாலிசிஸ் பண்ணுவான். ஹெமோடயாலிசிஸ் மெஷின் 4 அடி உயரம், 90 கிலோ பாரம். வெள்ளை கலர் மெஷின் கண்டிருப்பீங்க. 4 அடி உயரம், 90 கிலோ பாரம். கிட்னி செய்யற வேலையை செய்யுமா? ஜஸ்ட் 40%. 40% கிட்னி செய்யற வேலையை செய்யற 4 அடி உயரம், 90 கிலோ பாரம். கிட்னி எவ்வளவுமா? எத்தனை கிலோ பாரம்? 2.5 இன்ச் கிட்னி சைஸ், 125 கிராம் அண்ணளவா. உலகத்துள்ள ஆகப்பெரிய கிட்னி 170 கிராம். கடையில் போய் சீனி கேட்டாலும் தரமாட்டான். 170 கிராம் தருவானா? 170 கிராம் விஞ்ஞானி கண்டுபிடிச்ச ஆர்டிபிஷியல் கிட்னி உள்ளுக்குள்ள அனுப்பலாது. அது ஹாஸ்பிட்டல்ல தான் வைக்கணும். 4 அடி உயரம், இது 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சு டபுள் போட்டு வச்சிருக்கான் அல்லாஹ். அவன் கண்டுபிடிச்ச ஒன்று 4 அடி உயரம், 90 கிலோ பாரம். இது கிராம், 120 கிராம். அது 90 கிலோ. அது செய்யறத மட்டும் செய்ப்பாண்டாலும் அதுவும் இயலாதான். சும்மாவே போகுது, சிறுநீரெல்லாம் போகுது பாருங்க. டயாலிசிஸ் பண்ணி அனுப்பணுமே, டாக்டர்கிட்ட போய் கேளுங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு. அப்ராக்சிமேட்லி 100,000, 1 லட்சம் போயிரும் மாசத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், இதை விட என்னையா அல்லாஹ், இதை விட என்னையா அல்லாஹ். இந்த குடல் இப்படி அரைக்குதா? இதெல்லாம் செய்ய முடியலையே. குடல் போனா செய்யலுமா? போட்டானா இதால ஒரு துண்டு போச்சுன்னு வைங்க, எத்தனையோ பேஷன்ஸ் இருக்கிறாங்க. ஆசிட் போன உடனே இங்கால அனுப்பலாது, வயிற்றால இன்ஜெக்ட் பண்ணி அனுப்புறான். வயிறால தான் பட்ட போகுது, இதை எடுக்கல. அவ்வளவு அற்புதம். எதை செஞ்சா விஞ்ஞானி? ஹார்ட்டை கண்டுபிடிச்சானா? அதை போட்டு மிருக ஆட்டு வேணும்னா போட்டு பாரு. பிளாஸ்டிக்கா கண்டுபிடிச்ச எல்லாம் ஃபெயிலியர், ஆர்டிபிஷியல் எல்லாம் ஃபெயிலியர், ஒன்றும் சக்சஸ் இல்லை. இந்த மனித படைப்பை பார்த்தவன் வாயில என்ன வரணும்? எங்களுக்கெல்லாம் விட ஒரு பெரிய சக்தி இதை உருவாக்கி இருக்குன்னு சொல்லல. பாத்தீங்க.